வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த ஜிடிஎன் உலகெங்கும் ஆகஸ்ட் 7 முதல். ஆன்லைனில் மது முன்பதிவு செய்தாலும் டோர் டெலிவரி கிடையாது என மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கமளித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியை காண்போம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும், நேராக கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன வந்து கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோடு அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னென்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடாக இந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதில் தெளிவாக சொல்லிடுவோம், எந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இதோட எம்ஆர்பின்னா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதில் என்ன கேட்குதோ அது கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால் இதை வந்து தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, அப்படி நினைக்காதீங்க. இது வந்து அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு கிடையாது. ஆனால் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குறையிறதுக்கு காவல்துறை மூலமாகவும் பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் காவல்துறை மூலமாக அதாவது 10 மணிக்கு மேலே குடிக்கிறவங்க நிறைய, அந்த அதிகமாக குடிக்கிறவங்க நிறைய அந்த விபத்தில் போய் சிக்கிடுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். காவல்துறை மூலமாக அதுக்கான தடுக்கிறதுக்கு முயற்சி. எனக்கு நான்லாம் அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பேப்பரில் எந்த புக்கில் ஏதாவது செய்தி படித்தேன்னா அப்போது அப்படியே எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ நான் சில செய்திகள் பார்க்கும்போது படிக்கும்போதும் எப்படி இதெல்லாம் எழுதுறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த 52 வகை மதுபானங்களுக்கு கையெழுத்து போடுறீங்களா, தனியார் மயம் ஆக்குறீங்களா, அப்புறம் ரெஸ்டோ பார் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது சிலதெல்லாம் பார்த்தா ஒரு கருவில் ஒரு நியூஸ் வரலாம், கருவே இல்லாமல் சில செய்திகள் வர்றது வந்து ரொம்ப இதாக இருக்குது, சங்கடமாக கூட இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் மையத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4120 தடவை சொல்லிட்டேன், 121 தடவை இந்த பதில். ஆன்லைன் விற்பனை இல்ல, ஆன்லைன் விற்பனை இல்ல. வீடியோ வந்திருக்குல்லண்ணா, நேத்துல இருந்து வந்துருக்கு. இல்ல என்னன்னா, அதுதான் அதுல கூட கொஞ்சம் அவசரம். இன்றில இருந்தே பயன்பாட்டுக்கு வரும், இப்பவே வரும் அப்படிங்கறது அவசரம். இன்னைக்கு தான் வந்து அதை ட்ரையலுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து அதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான் முயற்சி பண்ண போறோம். வெப்சைட் பேர்ல பாக்கணும்னா அது அன்அபிஷியலா, அது வந்து எங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொடுத்த வீடியோவை ஏதோ ஒரு வகையில எடுத்து அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான வீடியோ கொடுத்துட்டாலும் நல்லதானே, மக்கள் எல்லாமே வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த வீடியோ அபிஷியலா தான் நான் சொல்றேன். இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நாங்க அதை என்ஷூர் பண்றது, அந்த வயசுல மாட்டாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த காரணம் என்னன்னா, இதுல வந்து ஏஜ் லிமிட் எப்படி நாங்க வந்து உறுதி பண்றது, இத கொடுத்திருக்கு. நாங்க வந்து 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க கடைக்கு போனா மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது விதி. அப்படி வந்தா எங்கேயுமே மதுபானம் கொடுக்க கூடாதுங்கிறது நாங்களும் கடை ஆன்லைன்ல தான் கொடுக்கவே இல்லையே. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு கடைக்கு போனா தானே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இது டெலிவரி கிடையாது. எப்படி டெலிவரி? இது வந்து பேமெண்ட் மெத்தட் தான். இதை நம்ம வந்து அங்க கடைக்கிட்ட போய் நீங்க லிக்கர் வாங்குறதுக்கு பேமெண்ட் மெத்தேடு தானே தவிர, நீங்க வந்து இதை வந்து ஆன்லைன்ல மதுபானம் விற்கிற முயற்சியா அப்படிங்கறதுலாம் சில விஷயங்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா சந்தோஷம். என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வெரைட்டி இருக்கும், அதை செக் பண்ணிக்கிறதுக்கும் ஆன்லைன்ல ஒரு வாய்ப்பு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுவும் உண்மைதான். என்னன்னா, சில கடைகளில் சில ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே வச்சுக்கிறாங்க, வேற ஆட்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பரன்சி. இதில் எந்த கடையில் எந்த மதுபானங்கள் இருக்குங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு மதுபான ஆலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுக்க வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்.
கடைக்காரங்களும் சரி அரசு நிர்வாகமும் சரி இதில் எந்த முறைகேடாகவும் செய்ய முடியாது. பெங்களூர்லாம் போனா நிறைய வெரைட்டிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அனைத்து தரப்பும் மக்களுக்கும் அவங்க கிடைக்கிற மாதிரி இருக்குமா? ஆனா அது குறிப்பா இந்த பட்வைசர்லாம் கிடைக்கலன்னு நிறைய இந்த சோசியல் மீடியால இதுதான் கேட்டேன். அன்னைக்கு ஒரு அண்ணன் ஒரு பிராண்டு கேட்டார், இன்னைக்கு நீங்கள் பட்வைசரு அன்னைக்கு ஒருத்தர் ப்ரொக்கோடுன்னு ஒன்று கேட்டாங்க. சரி, என்னன்னா இதெல்லாம் தான் அரசு வந்து இதை எந்த மாதிரி முன்னெடுத்து வரலாம். நல்லா பாருங்க, ஒரு திட்டம் வரும்போது அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வரும். எதிர்க்கட்சினா எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. நாங்கள் என்ன நல்லது பண்ணாலும் பாராட்ட போறது இல்லைன்னு வைங்க. பட் இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அரசு உள்வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மற்ற நீங்க சொன்ன அந்த பிராண்டுன பட்வைசர் போன்ற அந்த மற்ற அந்த மதுபானங்கள் கொண்டு வர்றதுக்கு பார்க்கலாம். நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுச்சு அந்த பில்லிங் சம்பந்தமா. நீங்க அந்த பில்லிங் நீதிமன்றம் சொல்லுச்சுல, நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி நேத்தே அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் அந்த ஆன்லைன். நீங்க என்ன பே பண்றீங்கிறது உங்களுக்கு வந்துரும்ல, அது ஒரு பில். இதுதான் இதெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்ப வந்து நாங்க போய் ஆன்லைன்ல தான் பண்ணணுமா, சில பேருக்கு படிப்பு இல்ல, சில பேருக்கு போன் இல்ல, அவங்க எல்லாம் மது அருந்த முடியாதுன்னா முடியும், அவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். ரெசிப்ட் இருக்கு. ஒரு சாதாரண டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அனீசியா அந்த இடம். அதைத்தான் இப்ப சொல்றீங்களே, அந்த இடமே அனீசியா இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லும்போது, அப்ப நீங்க கடைகளை வந்து தரத்தை உயர்த்தி குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையை கூட்டுறீங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு இது ஏதாவது ஒரு நல்ல முயற்சி எடுக்கும்போது, ஒரு துறையை ஒரு சீரமைக்கும் போது மனசார அதுல தப்பு இருந்தா குறை சொல்லுங்க. இல்லைன்னா இது ஒரு அரசியலுக்காகவோ அல்லது சிலதை நாங்க இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி குறைகள் சொல்லாம இருந்தா நீங்க நினைக்கிறது எல்லாமே கொண்டு வரலாம். அதெல்லாம் இப்ப என்னோட மானிய கோரிக்கையில சொல்லுங்க. 4000 கோடி இப்போ இன்க்ரீஸ் பண்ணிப்போம். 51,000 கோடி போன வருஷம் 55,000 கோடியா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இது கொடுத்திருக்காங்க. மதுபான விலைகள். செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர் விக்னேஷ் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம். வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN உலகெங்கும் ஆகஸ்ட் 7 முதல்.